யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நடிகர் விஜய் இப்பொழுது வேட்பாளரை அறிவித்து விட்டார். முழுமையா எல்லாத்துக்கும் அறிவிச்சாச்சு. அதுல யாரெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் தான் சொத்து என்று பேசியவனோட சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? அதுதான் இந்த காணொளியில முக்கியமான காட்சி. நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கட்டிய மனைவி, பெற்ற பிள்ளை, பெற்ற தாய், தகப்பன் அத்தனை பேருக்கும் கடன் கொடுத்திருக்கிறான். அப்படி கடன் தாய் தந்தைக்கு செய்வதையோ, கட்டிய மனைவிக்கு செய்வதையோ, பெற்ற பிள்ளைக்கு செய்வதையோ கடனாக கொடுத்த ஒரு கடனாளிப்பை எவனாவது பார்த்துருப்பீங்களா? உலகத்திலேயே நான் பார்க்கிறேன். எனக்கு 56 வயசு. இப்படி ஒரு கேவலமான ஒரு மனிதனை, இந்திய அரசியல்வாதிகளிலேயே இப்படி ஒரு கொடூரமான ஒருத்தனை முதல் முறையாக இந்திய சரித்திரம் பதிவு செய்கிறது. அதைத்தான் இந்த காணொலியில பார்க்கிறோம் தோழர்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரமாண பத்திரம் தேர்தலில் நிற்கிறதுக்கு பிரமாண பத்திரம் கொடுத்துருக்குறாங்க. எல்லா கட்சிகளும் கொடுக்கணும், தனிநபர்கள் அத்தனை பேரும் கொடுக்கணும். உங்களுக்கு கடன் எவ்வளவு இருக்குது, சொத்து எவ்வளவு இருக்குது, உங்கள் மீது வழக்கு இருக்கிறதா, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும். இப்போ இருக்குன்னு இல்லையா? இப்போ யோக்கிய வாரா செம்பத்திக்கு ஒழிச்சு வைங்க சொல்றது மாதிரி மக்களிடம் செல்கிறேன், மக்கள் தான் என்னுடைய சொத்து, நான் என்னுடைய சம்பாத்தியத்தை விட்டு விட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்றான் இல்லையா? கட்டின பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்த பயில வேணா பார்த்துருக்கீங்களா? அதைத்தான் சொல்றேன் பாருங்க. இதை எதையுமே நான் சொல்ல, எல்லாமே ஆதாரம் அபிடவிட் தான் நான் சொல்றேன். என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பெத்த அப்பாவுக்கு கடன் கொடுத்துருக்கிறான், கஞ்சி ஊத்தல, தனியா வச்சிருக்கிறான். பெற்ற தாய் பிறந்த நாளுக்கு கூட அவன் போய் பார்க்கல, அவனுக்கு போய் சாப்பாடு கொடுத்துருக்கானான்னு தெரியல, ஆனா கடன் கொடுத்துருக்கிறான். இது ரொம்ப கவனமான காணொலி தோழர்களே, மிக மிக முக்கியமான செய்தி. அவன் குடும்பத்துல சொல்லியிருக்கக்கூடிய அபிடவிட் என்ன சொல்லியிருக்கான்னா, தாய் சோபாவுக்கு என்ன பண்ணியிருக்கான்னா 87,12,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்கான். 87,12,000 ரூபாய் கடன் விஜய் பெத்த தாய்க்கு கொடுத்துருக்கிறான். தகப்பனுக்கு எவ்வளவு கடன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? 3,02,00,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்கிறான். இது சந்திரசேகருக்கு, SA சந்திரசேகருக்கு 3,02,00,000 கடன். தாய்க்கு 87,12,000 ரூபாய் கடன். கட்டின பொண்டாட்டிக்கு எவனாவது கடன் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? கட்டின பொண்டாட்டிக்கு எவ்வளவு தெரியுமா? 12,60,00,000 ரூபாய். சங்கீதாவுக்கு டைவர்ஸ் கேட்டு போயிட்டு இல்லையா அந்த பிள்ளை, அந்த பொண்ணுக்கு 12,60,00,000 ரூபாய் கடனா கொடுத்துருக்கிறானா. யாரு? விஜய். சொத்துக்களை விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்ய இந்த மயிராண்டி வந்திருக்கான் இல்லையா, அவன் சொல்லக்கூடிய அபிடவிட் தாக்கல் இது. அடுத்து என்ன தெரியுமா? பெத்த பிள்ளை மகனுக்கு, அவன் பெத்த பிள்ளைக்கு ஜேசன் சஞ்சய் அப்படிங்கிறவனுக்கு 8,78,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்கிறானா. இதெல்லாம் கடன். 8,78,000 ரூபாய். அதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா தோழர்களே? பெத்த பெண் பிள்ளை, பொம்பளை பிள்ளை பேர் திவ்யா சாசா அப்படிங்கிற அந்த பிள்ளைக்கு 4,06,000 ரூபாய் கடன் எப்படி எழுதி வச்சிருப்பான் பார்த்தீங்களா? ஒரு படம் பார்த்துருப்போம், சிவகார்த்திகேயன் படம். சிவகார்த்திகேயன் படத்துல தன்னுடைய மகனுக்கு தகப்பை உனக்கு இவ்வளவு செலவழிச்சிருக்கேன், மொத்த செலவு இது, உன்னை படிக்க வச்ச செலவு இது அப்படின்னு சொல்லிட்டு கடன் சொல்லிக்கிட்டே வந்துகிட்டே இருந்திருப்பான். அவங்க அப்பா கடைசியில் சம்பாத்தியத்தை கொண்டு போய் செட்டில் பண்ணி கொண்டு போய் தகப்பன்கிட்ட கொடுக்க போகும்போது அந்த தகப்பன் சொல்லுவா, இது எல்லாமே நீ உருப்படுறதுக்காக நான் செஞ்ச வழிடா, அதனால நான் இந்த செலவெல்லாம் தெரிஞ்சேன்னா இந்த குடும்பத்தை பத்தி நீ கொஞ்சம் யோசிப்பியேங்கிறதுக்காகத்தான் கொடுத்தேன். நீ நல்லா இருந்தா நான் ஏன்டா இப்படி சம்பாதிக்க போறேன், நான் இந்த வயசுல கஷ்டப்பட போறேன், எல்லாமே இது உனக்குத்தானே, நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்ட, என்கிட்ட இருக்கிறது எல்லாம் உனக்குத்தான், வச்சுக்கோ, உன்னை நம்பி நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சினிமா காட்சி, ரொம்ப உருக்கமான ஒரு பாடலும் வரும். அந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். ஆனால் இந்த கபோதி பையில, இந்த கபோதி கர்மாந்திரம் முடிச்ச இந்த விஜய்ங்கிறவன் என்ன செஞ்சிருக்கிறான்னா, அப்பனுக்கு கடன் கொடுத்துருக்குறாங்க, ஆத்தாளுக்கு கடன் கொடுத்துருக்கான், பெத்த பையனுக்கு கடனாத்தான் கொடுத்துருக்கிறான், பொண்ணுக்கு கடனாத்தான் கொடுத்துருக்கிறான், பொண்டாட்டிக்கே கடன் தான் கொடுத்துருக்கான். இதோட மொத்த கடன் தொகை எப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 15 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்கானா. சரி, இந்த கடனை வாங்கி அந்த பெத்த புள்ள படிச்சிருக்கும்ல, அப்பன்ட்ட கடை வாங்கி தான் அப்ப அந்த புள்ள படிச்சிருக்கு.
அப்பன்ட்ட கடை வாங்கி தான் பெற்ற மகன் படிச்சிருக்கான். அப்போ கெட்டிய மனைவி கூட கடை வாங்கி தான் அந்த பிள்ளை சோறு சாப்பிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்படித்தானே அர்த்தம் இது. பிறகு இந்த பையட்ட யாருங்க வாழ்வோம்? ஆனா திரிசாவை கூட்டுக்கிட்டு இவன் சுத்துவான், ஊரெல்லாம் சுத்துவான். இவன் யோக்கிய வேஷம் போட்டுக்கிட்டு வருவான். ஆனால் இந்த அயோக்கிய பயலுக்கு பின்னாடி தமிழ்நாட்டு இளைஞர்களும் இளைஞிகளும், அதாவது பெண் குழந்தைகளும் போறது இருக்கு இல்லையா, இது கொடூரத்திலும் கொடூரமான ஒரு செய்தி. இது எல்லாமே யாரும் இதை மறுக்க முடியாது. இதை விட இன்னொன்னு என்ன தெரியுமா, 25 வருஷம் ஒரு பொண்டாட்டியை, ஒரு ஈழத்தில் இருக்க ஒரு பெண்ணை, லண்டன்ல இருக்க பெண்ணை கொண்டு வந்து கல்யாணம் முடிச்சாச்சுங்க. இது வரைக்கும் அவங்க சம்பாதிச்சிருக்கிறாங்க. சினிமாவில் பெரிய சூப்பர் ஸ்டாரு, நான் கயரை பிடுங்கி மயிரா நட்டுறேன்னு பேசக்கூடிய இந்த அயோக்கியன் யார் பேர்லையும் ஒரு குண்டூசி கூட வாங்கல. ஒரு புத்தகத்தை வாங்கி கூட இவன் கொடுக்கல. மிகப்பெரிய சைக்கோ கேரக்டராக இருக்கிறான். அதனால தான் கரூர்ல 41 பேர் செத்து மரண ஓலம் கேட்கிற பொழுது இவன் விமானத்துல பறந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சைக்கோ கேரக்டர் தான் விஜய் இருக்கிறான்ங்கிறதுக்கு இந்த அஃபிடவிட் ஒரு தாக்கலுங்க. நான் என்னோட மனைவி பேர்ல நான் வீடு வாங்கியிருக்கிறேன், நான் சொத்துக்கள் சம்பாதிச்சிருக்கிறேன், என் மனைவிக்கு நான் சம்பாத்தியம் பண்ணி நகைகள் நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன் வித் எவிடன்ஸோட. எல்லாமே போடுறதெல்லாம் என் மகளுக்கு. நான் போட்டிருக்கிற நகையை விட 10 மடங்குல இருந்து 20 மடங்கு நான் நகை வாங்கி கொடுத்துருக்கேன். அப்படித்தான் நாங்கள்லாம் சம்பாதிச்சிருக்கிறோம். ஒரு பைசா சொத்து கூட அவன் யாருக்கும் கொடுக்கல. சரி, 10 வீடு வாங்கியிருக்காங்க, தெரிஞ்சவன் 10 வீடு வாங்கியிருக்கிறான். இதெல்லாமே அஃபிடவிட். 10 வீடுல ஒண்ணு கூட தாய் தகப்பன் பேர்ல கிடையாது, புள்ள பேர்ல கிடையாது, மக பேர்ல கிடையாது, பொண்டாட்டி பேர்ல கிடையாது. என்னென்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? நீலாங்கரையில ஒரு பங்களா, அது விஜய் பேர்ல. இதை நீங்க எப்படி நினைச்சுக்கணும் தெரியுமா? ராஜபாளையத்தில் தேர்தலில் நிக்கிறது விஜய், மதுரையில நிக்கிறது விஜய், சேலத்துல நிக்கிறது விஜய், சென்னையில நிக்கிறது விஜய். நீட்டி முழக்கினான் இல்லையா, அப்படி என்ன செஞ்சிருக்கான் பார்த்துக்கோங்களேன். நீலாங்கரை பங்களா ஒன்று விஜய் பேர்ல தான் வாங்கியிருக்கிறான். ஊரூர்னு ஒரு பங்களா, அங்க அந்த கிராமத்துல ஒரு வீடு விஜய் பேர்ல தான் வாங்கியிருக்கிறான். மயிலாப்பூர்ல மாமிகள் ரொம்ப இருக்கக்கூடிய ஏரியால ஒரு வீடு, அதுவும் விஜய் பேர்ல தான் வாங்கியிருக்கிறான். பள்ளிப்பட்டில ஒரு பங்களா, வீடுங்கிறது சும்மா சாதாரண இல்லைங்க, ஒவ்வொரு வீடும் 70 கோடி 80 கோடி 100 கோடி போகும். பள்ளிப்பட்டு அதுல பங்களா ஒன்று வாங்கியிருக்கான், அது விஜய் பேர்ல தான் வாங்கியிருக்கிறான். படூருங்கிற ஒரு ஊர்ல வாங்கியிருக்கிறான் ஒரு பங்களா, அதுவும் விஜய் பேர்ல தான் வாங்கியிருக்கிறான். கொரட்டூருங்கிற பேர் ஒரு பங்களா, அதுவும் விஜய் பேர்ல தான் வாங்கியிருக்கிறான். சாலி கிராமத்துல 2 பங்களா, அதுவும் விஜய் பேர்ல தான் வாங்கியிருக்கிறான். சோழிங்கநல்லூர்ல 2 பங்களா, அதுவும் விஜய் பேர்ல தான் வாங்கியிருக்கான். மொத்தம் 10 வீடு வாங்கியிருக்கிறான். 10 வீடும் அவன் பேர்ல தான் வாங்கியிருக்கிறான், யார் பேர்லயும் வாங்கல. இப்ப இவன் தான் என்ன சொல்றான் தெரியுமா, டைலாக் என்ன சொல்றான் தெரியுமா, நான் மின் முழு சம்பாத்தியத்தையும் விட்டு விட்டு வருகிறேன்ங்கிற. இப்ப பூனைக்குட்டி வெளியே வந்திருக்குது. இப்படி பெற்ற பிள்ளை பேரில் கூட ஒரு குண்டூசி வாங்க மனமில்லாத இந்த அயோக்கியன் இத்தனை கோடி ரூபாய் செலவழித்து அந்த தொகுதிகளுக்கு பணம் கொடுத்து வேட்பாளர்களை நிறுத்தி இவன் சம்பாதிச்சிருப்பான்னு யாராவது நம்புவாங்களா? அதோட இன்னொன்னு சொல்லட்டுமா, இப்ப நீங்க எல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்களேன். இவன் ஒரு லேண்ட்ல ஒரு கார் வாங்கினான், அது கூடவே என்ன பண்ணாங்கன்னா, அது முக்கியமான காரா இருக்கும், அந்த காரை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிட்டான். இறக்குமதி பண்ணதுக்கு டாக்ஸ் கட்டல. எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க போராட்டம் சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. டாக்ஸ் கட்டல. அந்த டாக்ஸுக்கு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஃபைன் போட்டதுக்கு ஃபைன் காசை கட்ட மாட்டேன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க தோழர்களே, இது மூலமா எவ்வளவு பெரிய ஒரு மனித உளவியல் மூலமாக இவன் எவ்வளவு பெரிய சைக்கோ கேரக்டரா இருந்திருக்காங்கிறது இப்ப வெளியே வந்திருக்குது. கோர்ட்டுக்கு போய் அதுக்கு போய் லட்சக்கணக்கில் செலவழிக்கிறான். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனான். ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சது தெரியுமா, செருப்பால அடிச்சு நாயே போய் பணத்தை கட்டுறா அப்படின்னு சொல்லி. இது உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இது பொருந்தும். வெளிநாட்டிலிருந்து வருகிற கோடிக்கணக்கில் காரை வாங்கிட்டு நீ உண்டான டாக்ஸ், போய் நாங்கள் கார் வாங்கியிருக்கிறோங்க, அந்த காருக்கு உண்டான வித் லைஃப் டாக்ஸ் கட்டித்தான் நாங்கள் காரில் போகிறோம். வித் லைஃப் டாக்ஸ் கட்டித்தான் போகிறோம். இவங்க கோர்ட்டுக்கு போவாங்களாம், பணம் கட்ட மாட்டாங்களாம். அதுக்கு போய் பண்ணதோ அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு விட்டுருமா. எப்படி விட்டுரும்? புலின்னு ஒரு படம் எடுத்தான் இப்போ சமீபத்தில் நடந்த கேஸ். அதுக்கு டாக்ஸ் கட்டாம தான் இவனை தூக்கிட்டு போனாங்க. யாரை பற்றி கவலைப்பட்டிருப்பான் பாருங்க. கேட்டல, நீங்க கேட்காது என்னுடைய தவறா இதா அப்படின்னு. ஏய், நீ எத்தனை கோடி சம்பளம் வாங்கின?
அதுக்கு டேக்ஸ் கட்டியிருக்கியா அப்படின்னு கேட்டால் பிளாக் மணின்னு இருக்கலாம். இப்போ மொத்தம் மட்டும் நீங்கள் கணக்கு பார்த்தா 700 கோடிகளுக்கு மேலே வெளியில் தெரிஞ்சே கணக்கு. இந்த அயோக்கிய பையில தூக்கி சுமந்துக்கிட்டு ஒரு பய போகிறான், ஒரு திருட்டு நாய், கம்மநாடு சோத்துக்கு வழி இல்லாத சொங்க நாய் போய் கட்டிய மனைவியே ஒரு பாதுகாப்பா, அதாவது ஒரு பையனோட அந்த பொண்ணு சுற்றுது, அதை தெரிஞ்சு இவனுக்கு பாதுகாப்பா ஒரு பாடி, இது ஒரு எருவு மாடு மாதிரி இருக்கு, தின்னு கொளுத்து போன தெருநாய் மாதிரி அலையும் இந்த ஆதவுங்கிற பையன். அவனை கோர்ட்டுக்கு, அவனை பாதுகாப்புக்கு அனுப்புனாங்க. அவன் இந்த பொண்ணை லவட்டிக்கிட்டு போயிட்டான். சொத்து கணக்கு அவன் கொடுத்துருக்க பார்த்தா இவனை விட தூக்கி இருக்கிறது மாதிரி இருக்குது. அவன் கையில கேஸே 400 கோடி 500 கோடிங்காங்க பேங்க்ல கேஸ் எல்லாம். அதை சொன்னா தனி காணொலியே போடுவோம். அடுத்த காணொலியில் நம்ம அதை பேசுவோம். விஜய் சம்பாதிக்கக்கூடிய இத்தனை கோடிகளுக்கும் இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் என்னன்னா, தாய் தகப்பன், மனைவி, மக்கள் ஒரு பேப்பர் காயின்ஸ் கூட வாங்கலைங்க. அதுதான் நமக்கு இந்த இவன் கட்சி ஆரம்பிச்சது மூலமாக நமக்கு வந்திருக்க செய்தி. இந்த படுபாதக ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இந்த இளைஞர்கள் கூட்டம் போயிட்டு தொண்டைக்குழியில கத்தி கத்தி அந்த இடத்துல பேசுது பத்திலாம். எங்க வீட்டுல எல்லாம் இருந்த சிறுப்பால் அடிச்சு அவனை உட்கார வச்சிருவோம். பொம்பளை பிள்ளை யாராவது பேசுமா அப்படி? இவன் என்ன செஞ்சுட்டான், இவனை எங்க பார்த்துட்டாங்கன்னு அவன் லிஸ்ட் கொடுத்ததே இப்படி இருக்குன்னா, அப்போ ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தை நினைச்சு பார்த்தீங்கன்னா பதட்டமா இருக்கும். தோழர்களே, இது தேர்தல் காலம். இப்படிப்பட்ட அயோக்கியர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். தன்னை அறியாமல் இவர்கள் வெளிக்கொடுக்கக்கூடிய செய்தியே இந்த செய்தி. 10 வீட்டுல ஒரு வீடு கூட வாங்கலாம், தாய் தகப்பன் பேரை கூட வாங்கலாம். நீங்க என்ன நேரம் முதலமைச்சர் ஆகுங்க, உங்களை வந்து பாப்பாங்களாம். வா, மக்கள் உனக்கு ஏப்ரல் 23 தீர்ப்பு எழுதுவார்கள். உன் முகத்திரை கிழிக்கப்படும். இப்ப ஏற்கனவே நீ கிழிஞ்சு போய் தான் இருக்கிற. இது மீதி அம்பலப்படுகிற நாள் அடுத்த மாதம் நடைபெறும் என்பதனை இந்த செய்தி வந்து சாதாரண செய்தி இல்லைங்க, யாரையோ ஒன்று பேசக்கூடிய செய்தி கிடையாது. ஒரு தலைவன் எப்படி இருக்காங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு ஒரு காமெடி ஒன்று இருக்கு. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் காரே இல்லையாங்க, பாவம், கார் இல்லையா, ஒண்ணுமே இல்லையா. நன்றி, வணக்கம் தோழர்.